150 கிராம் சின்ன வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளியை மிக்ஸி ஜார்ல பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அரைக்கப்பளவு தேங்காய், 1 டீஸ்பூன் அளவுல கசகசா, இதையும் நல்லா பேஸ்டா அரைச்சுக்கோங்க. குக்கர்ல நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அன்னாச்சிப்பூ, கிராம்பு, பட்டை, 1 டீஸ்பூன் அளவு சோம்பு, நம்ம அரைச்சு வச்சிருந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட் சேர்த்து கொஞ்சமா உப்பு சேர்த்து வதக்கிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுல இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், கரம் மசாலா 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்து கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு நல்லா மசாலாவை கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருந்த மட்டன் சேர்த்துக்கலாம். மட்டனை நல்லா மசாலா கூட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதும் கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துட்டு மூடி போட்டு ஹை ஃப்ளேம்ல 5 நிமிஷம் வச்சதுக்கு அப்புறமா நம்ம விசில் வச்சுக்கலாம். 5 நிமிஷம் கழிச்சு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருந்த தேங்காய் கசகசா பேஸ்ட்டும் இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதும் கடைசியா 1 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துட்டு மூடி போட்டு 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. குக்கர்ல ஈஸியா மட்டன் குழம்பு ரெடி பண்ணியாச்சு. ஃபுல் வீடியோக்கு கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.